வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2018ல வெளியான ஆருத்ரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து தொடர்ச்சியா கொலைகள் நடக்குது. பெரிய பெரிய பிக் ஷாட் தான் கொல்லப்படுறாங்க. அவங்கள ஒரு நபர் கொடூரமா கொலை பண்றாரு. எதுக்காக அந்த நபர் கொடூரமா கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. போலீஸ் ஒரு சைடு விசாரணை பண்றாங்க. அதே மாதிரி பிரைவேட் டிடெக்டிவான ஆவுடையப்பன் அப்படின்றவர் விசாரணை பண்றாரு. கடைசியில கொலை பண்றது யாருன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராஜஸ்தான்ல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு வழி கேட்கிறாரு. யாருமே அங்க போக மாட்டாங்க போல. இந்த ஊர் மக்களும் அந்த இடத்துக்கான வழியை சொல்லிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒரு மர்ம நபர் வரதா காட்டுறாங்க. அவர் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காரு. அவரோட முகம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பாக்ஸ் தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப பாக்ஸை ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா ஆக்சிஜன் சப்போர்ட் எல்லாம் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவர் பயங்கரமா மூச்சு வர்றதுக்கு சிரமப்பட்டு இருக்காரு. நீ யாரு, என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த மாஸ்க் மேன கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கான். இந்த இடத்துல கொடூரமா இவரோட கதையை முடிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப இங்க இருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த பாடி எல்லாம் எடுக்கிறாங்க. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது தெரிய வருது. இப்ப தமிழ்நாட்டு போலீஸ்க்கு தகவல் எல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருத்தர் இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, ஆனா இதுக்கு முன்னாடியே 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க. தொடர்ச்சியா இந்த மாஸ்க் மேன கொலை பண்ணிட்டு இருக்காரு போல. இங்க இருக்க ஆளுங்களை வேற ஸ்டேட்ல வச்சு கொலை பண்றாங்க. இதெல்லாம் பண்றது யாரு என்னன்னு தெரியல, நாங்க சீக்கிரமே கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்வதி அப்படின்ற ஒரு லேடி போலீஸ் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நபர் படுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவர் படுத்துட்டு இருக்கிறத போலீஸுங்க கவனிக்கிறாங்க. யார் நீ, இன்னும் கிளம்பாம எதுக்கு இங்க படுத்துட்டு இருக்க, இங்க எல்லாம் படுத்துட்டு இருக்க கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் கிட்ட சொல்றாங்க. இந்த நபருமே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் முடியாது, முதல்ல உன் பேக்கை காட்டுன்ற மாதிரி பேக்கை புடுங்குறாங்க. சரி அதெல்லாம் கீழே கொட்டாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆளுங்க கீழே கொட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபுல்லா ருத்ராட்ச கொட்டையா தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஒரு மர்ம நபரை காமிச்சாங்கல்ல, அவர் இதே மாதிரி தான் ருத்ராட்ச கொட்டெல்லாம் போட்டு வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. போலீஸும் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா கிளம்புன்னு சொல்றாங்க. இப்பதான் போலீஸ் ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு பொண்ணோட போட்டோவா இருக்கும். இது யாரோட போட்டோன்ற மாதிரி கேக்குறாங்க. இவளை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. இது எல்லாமே இந்த லேடிக்கு கனவா வருது. அதாவது போட்டோல இருந்த லேடிக்கு கனவா வருது. இவங்க பேரு மீரா அப்படின்றது. எதுக்காக மீராக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு தெரியல. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட்ல தான் குடியிருக்காங்க. இவங்க தம்பி கூட சேர்ந்து இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. தம்பியோட பேரு சிவா அப்படின்றது. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இந்த மீராக்கு ஒரு பையன் இருக்கான். ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு போல. இப்ப பையனும் மாமாவும் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா எந்திரிங்கன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. ஒரு வழியா இவங்களும் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டும் இந்த வீட்ல இல்ல, ஹீரோவோட தாய் மாமா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இவங்க கூட சேர்ந்து தான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ சிவா இருக்கார்ல, பையனை ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டு போறாரு. இந்த சின்ன பையனுமே பக்கத்துல புதுசா குடி வந்திருக்க ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல எட்டோட பேரு ஆவுடையப்பன் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் டிடெக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. அதே சமயம் இந்த ஆவுடையப்பனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மச்சினிச்சியும் இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வில்லங்கமானவர். எல்லார்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த ஆவுடையப்பனும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து பொண்ணுங்களை பார்த்து வலிஞ்சிட்டு இருக்காங்க. ஆவுடையப்பன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவரை திட்டலாம் செய்றாங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் காமெடியா தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு சாங்லயே இவங்க ஃபேமிலியை பத்தி எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ போகும்போது வரும்போது இந்த ஃபேமிலியை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு போறாரு. இப்ப ஹீரோ கிளம்பிட்டு இருக்கும்போது ஆவுடையப்பனே நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்க பக்கத்துல தான் குடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் நான் கூட கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, நான் ஒரு ஆன்டிக் ஷாப் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், என் மாமா கூட சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீயா இருந்தா வாங்கன்ற மாதிரி கார்ட்லாம் தந்துட்டு போறாரு. இப்ப ஆவுடையப்பனும் போலீஸுங்களை பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா போலீஸுங்க இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நடக்குது பாத்தீங்களா, அதை சால்வ் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. அதனால தான் ஆவுடையப்பன் ஹெல்ப் வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இவர்கிட்டயும் நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இருக்க மத்த ஸ்டேட்ல தான் பாடி கிடைக்குது, எப்படி கொண்டு போறாங்கன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்வதி தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்வதியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க.
புதுசா ஒருத்தர் கேஸ்ல வரது பார்வதிக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவங்க கையை கூட நீட்டவே மாட்டாங்க. இவர் கையை ரொம்ப நேரம் நீட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் கையை கொடுக்குறாங்க. சார் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா மேல் இடத்தை சேர்ந்த ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, இல்ல இல்ல ஆவுடையப்பனும் ஒரு சைடுல விசாரணை பண்ணட்டும், நீங்களும் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்வதி வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. அடுத்ததா ஒருத்தர் மிஸ் ஆயிட்டார் போல. அவரை பத்தி தான் ஆவுடையப்பன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட பேரு மூர்த்தி அப்படின்றது. நகை கடை தான் வச்சிருப்பாரு. அவர் மிஸ் ஆகி ஒரு நாள் ஆயிருச்சு. அவர் அந்த கில்லர் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டோம், பிரயோஜனமா எதுவுமே கிடைக்கல. நீங்க வேணா உங்க ஸ்டைல்ல விசாரணை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இது எதுவுமே பார்வதிக்கு பிடிக்காத மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, மாமா கூட சேர்ந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சைடுல ஒரு விஷயம் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சைல்டுக்கு எதிராக சில அபியூஸ் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அடிக்கடி ஸ்கூலுக்கு எல்லாம் வருவாரு. அது சார்ந்த சில புக் எல்லாம் பசங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் பசங்க கிட்ட பேசுறாரு. அதாவது குட் டச் பேட் டச் இருக்கு பாத்தீங்களா, அத பத்தி எல்லாம் பசங்க கிட்ட சொல்றாரு. ஆவுடையப்பன் ஹேண்டில் பண்ற கேஸ பத்தி வைஃப் கிட்டயும் மச்சினிச்சி கிட்டயும் கண்டிப்பா சொல்லிடுவாரு போல. இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ பத்தியும் சொல்றாரு. சரி கவனமா ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. இப்ப இவருமே விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. அதாவது மூர்த்தியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. மூர்த்திக்கு என்ன ஆச்சு அப்படின்றது வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியல. சொத்துக்காக இவங்களே ஏதாவது பண்ணிருப்பாங்களான்ற ஆங்கிள் தான் விசாரணை பண்றாரு. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு உட்காந்து அழுவுறத கவனிக்கிறாரு. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் சாக்லேட் வாங்கலன்னு டியூஷன் சார் என்ன திட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அழுவுறா. இது சாக்லேட் வாங்கலன்னு திட்டினாரா, என்ன விஷயமா தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு தெளிவா சொல்றா. அப்பதான் அந்த டியூஷன் டீச்சர் சாக்லேட்டை தந்து இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறது இவருக்கு தெரியுது. அதுல ஏதோ மயக்க மருந்து இருக்கு போல. அந்த சாக்லேட் சாப்பிட்டா மயக்கமாகுதுன்றதுக்காக இவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் டியூஷன் டீச்சர் கத்தி இருப்பாரு. இப்ப அதை நினைச்சுதான் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த பொண்ணுமே டியூஷன் டீச்சரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்துட்டியா, இப்பயாவது சாக்லேட்டை சாப்பிடுறியான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துடுறாரு. நீ போன்ற மாதிரி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கியா, அசிங்கமா இல்லையான்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவரோட கதையை முடிக்கணும்னே யோசிக்கிறாரு. அவசரப்பட்டு கதையெல்லாம் முடிச்சிடாத, என்ன விற்று விற்று அப்படின்ற மாதிரி அந்த நபர் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, கரண்ட் ஷாக் அடிச்சு இவர் செத்த மாதிரி செட் பண்ணிடுறாரு. ஆவுடையப்பன் மூர்த்தியோட ஃபேமிலி கிட்ட தான் விசாரணை பண்ணாரு. இப்ப அவரோட கடையில இருக்கவங்க கிட்ட விசாரணை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இங்க ராமானுஜம் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவர் தான் ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்படுவாரு. இவர்கிட்ட விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது இவர் திணறி திணறி பதில் சொல்ற மாதிரி தோணுது. இவர் எதையோ மறைக்கிறாரு அப்படின்றது ஆவுடையப்பனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ராமானுஜம் ஏதோ தப்பு பண்றாரு போல, இவர் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காருன்ற கால் லிஸ்ட் எல்லாம் எடுத்து தான்ற மாதிரி கேக்குறாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் ராமானுஜம் கேட்டிருப்பாரு. இவங்க விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் தப்பு பண்றாரா என்னன்னு தெரியல. கடத்தப்பட்ட மூர்த்தியை நமக்கு காட்டுறாங்க. மூர்த்தியை ஒரு மர்ம நபர் டார்ச்சர் பண்றான். அவன் ஃபேஸ் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. யாரா நீ, எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன விற்று விற்றுன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரமா இவரை டார்ச்சர் பண்றான். இவர் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஹீரோவோட அக்காவை காட்டுறாங்க. இவங்க பேரு மீரான்னு சொல்லியிருப்பேன். இவங்க இப்ப காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க கனவுல ஒரு நபர் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட பேரு நம்பி அப்படின்றது. அவர் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே இந்த மீரா செம்மையா பயப்படுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, தம்பி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பி கூட சேர்ந்த மாதிரி பைக்ல கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த நம்பி கோவப்படுறாரு. எதுக்காக நம்பி துரத்துறாரு அப்படின்றது தெரியல. இப்ப ஆவுடைய பணம் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. மச்சினிச்சி கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் இவர் வந்துட்டு இருக்காரு. மச்சினிச்சி கால் லாக பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு வண்டி வந்துருது. இவங்க இடிச்சதுனால இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. சின்ன காயத்தோட இவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் கவனமா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பக்கத்துல டியூஷன் மாஸ்டரா ஒருத்தர் இருந்தாருல, அவர் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, எங்களுக்கு நடந்தது திட்டமிட்ட ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்னு மச்சினிச்சி கேக்குறாங்க. ஆமா, இந்த கேஸை நாங்க விசாரிக்கிறது யாருக்கோ பிடிக்கலன்னு சொல்றாரு. இவர் மூர்த்தியை பத்தி விசாரிச்சதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. மூர்த்தி அடிக்கடி பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவார்னு தெரிய வருது. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்குறாரு. அப்படி பேச்சு கொடுக்கும் போது தான் வேற ஒரு விஷயம் தெரிய வருது. குருன்ற ஒரு ஏஜென்ட்டை தான் பார்க்க போவார்னு தெரிய வருது. அங்க இருக்க குருவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. பொண்ணுங்க வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு.
பார்த்தா இந்த குரு இருக்கார்ல 15-16 வயசு பொண்ணுங்களை எல்லாம் வர வைக்கிறாரு, அதாவது மைனர் பொண்ணுங்களை எல்லாம் வர வைக்கிறாரு. அப்ப மூர்த்தி மைனர் பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் இங்க வராரு போல, இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் நிறைய விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்துறாருல, அதுக்காக தான் சீஃப் கெஸ்டா வர வச்சிருப்பாங்க. இவருமே குழந்தைங்க வளர்ப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும், சொசைட்டி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, குழந்தைங்க கிட்ட கூட எல்லை மீறி நடக்கிறது அதிகமாயிருச்சு, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இவர் அட்வைஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ராமானுஜம் இவரோட அடியாளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த நம்பி இருக்காரு பாத்தீங்களா, இவரை பாக்குறதுக்காக வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. வேகமா பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் கோபமா கேக்குறாரு. எனக்கு காசு வேணும், வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு நம்பி சொல்லிட்டாரு. காசு வேணும்னா கால் பண்ணி சொல்ல மாட்டியா, இந்த புடி இங்க நிக்காத கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்பி அனுப்பி விடுறாரு. இப்படி அனுப்பி விடுற எல்லா விஷயத்தையும் ஆவுடையப்பன் அசிஸ்டன்ட் இருக்காருல கவனிச்சிடுறாரு. ஓஹோ, இவர் கூட எதுக்காக பயந்து பயந்து மீட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு ஸ்டேட்ல கொலை நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கொல்ற நபர் ஏறக்குறைய நம்பி மாதிரி தான் இருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு தெரியுது. இந்த வாட்டி எப்படி தெரியுமா சாவடிக்கிறாரு, தண்ணியில பாதி முகம் மூழ்கிற மாதிரி பண்ணிடுறாரு. அப்படி மூழ்கிறதுல அவர் இறந்து போறாரு பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு இந்த கில்லர் இங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கில்லர் கொலை பண்ணிட்டு போகும்போது ஒரு மந்திர வாசகத்தை மட்டும் விட்டுட்டு போறாரு. இப்ப ஆவுடையப்பன் இருக்காருல, ராமானுஜத்தை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இவரோட கால் லாக்லாம் செக் பண்ணதுல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. ராமானுஜம் ஒத்துழைக்க மாட்டாரு. அதனால அடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்கள தெரியுமான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ராமானுஜம் தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க சா வீட்டுக்குலாம் இவர் போயிருக்காருன்றது ஆவுடையப்பனுக்கு தெரிய வருது. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, காசுப்பட்டு மூர்த்தியை நீங்க தானே சாவடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, மூர்த்தி என்னோட முதலாளி, அவரை சாவடிக்கிறத பத்தி நான் எப்படி யோசிப்பேன், நாளா சாவடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீங்க சாவடிக்கல, அப்ப சாவடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இறந்து போற எல்லாருக்குமே மூர்த்தி கூட கனெக்ஷன் இருக்கிறது எனக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் சிலர் கூட கனெக்ஷன் இருக்கிறதும் எனக்கு தெரியும். இந்த ஜோசப்ன்றது யாரு, இவனுக்கும் மூர்த்திக்கும் என்ன கனெக்ஷன், ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் இவரும் சில உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த மூர்த்தியும் சரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி மைனர் பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிற குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதுல பாதிக்கப்பட்ட யாரோ தான் சார் இதை பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்றது தான் ஆளுங்களை வச்சு நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராமானுஜம் சொல்றாரு. இவர் சொல்றது உண்மைன்றது ஆவுடையப்பனுக்கு தெரிஞ்சிருது. மேலே இடத்துல ரிப்போர்ட் பண்றாரு. அந்த மர்ம நபர் ஏற்கனவே மூர்த்தியை டார்ச்சர் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப இன்னும் டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்றாரு. மூர்த்தி வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஆவுடையப்பன் விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பாடி கிடைச்ச ஸ்பாட்ல ருத்ராட்ச கொட்டெல்லாம் கிடைச்சிருக்கும். அது மூலியமா அவன் ஒரு சிவம் பக்தன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கண்டுபிடிக்கிறாரு. மேற்கொண்டு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு நம்பிய காட்டுறாங்க. ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்ப நம்பி வராரு. ஹீரோவை கொல்றதுக்காக வராரா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் ஹீரோவும் எதிர வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, புதுசா ஒருத்தனை சாவடிக்கிறதுக்காக கொண்டு வராரு போல. இப்ப பெட்டியை ஓபன் பண்ணிட்டாரு. பெட்டியை ஓபன் பண்ணி அங்க யார் இருக்கான்னு காமிக்கும் போது தான் நமக்கு ஷாக்கு. அந்த இடத்துல தான் நம்பி இருக்காரு. அப்ப இந்த மாஸ்க் போட்டவர் யாருன்ற மாதிரி கேள்வி வருது. ஏன்னா நம்பி தான் மாஸ்க் போட்ட நபர்ன்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா மாஸ்க் போட்டது யார் தெரியுமா, நம்ம ஹீரோவா தான் இருக்கும். இப்ப ஹீரோ நம்பியை கொல்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு. இவர் எப்படி கூட்டு வந்தாரு அப்படின்றத இங்கதான் ரிவீல் பண்றாங்க. ரெண்டு பேருமே எதிர வந்தாங்கல்ல, ஆனா ஹீரோ பார்க்காம அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்பி அக்காவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோட அக்காவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப ஹீரோ இருக்காருல, பின்னாடி வழியா வந்து மண்டிலேயே அடிச்சிருப்பாரு. இவரை மயக்கமாக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இங்க கொண்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப நம்பியே என்ன விட்டுன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, கொடூரமா இவரோட கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ ஒரு சிற்பி போல. இப்ப சிற்பம் செதுக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பாஸ்ட்ல பெருசா ஏதோ ஒரு வலி இருக்கு போல. அந்த வலியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சிற்பம் செதுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் கண்ணுல கண்ணீர் வர மாதிரியும் காட்டுறாங்க. மூர்த்தி கூட சேர்ந்து ஜோசப் அப்படின்றவனும் எல்லை மீறி நடந்திருப்பான். இப்ப ஆவுடையப்பன் அதை பத்தி கேக்குறாரு. ஆனா இவன் இருக்கான்ல, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல சார், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவர் இருக்காருல, உன் உயிருக்கே ஆபத்து வரப்போது, நீ கவனமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவன் பேசுறான். ஆவுடையப்பன் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மூர்த்தியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அதுல யாரு பழி வாங்குறான்றது ராமானுஜத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆவுடையப்பன் ஜோசப்க்கு வார்னிங் எல்லாம் கொடுத்தாருல, அதை மீறியும் ஜோசப் இப்ப மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. சிசிடிவியை செக் பண்றாங்க. அப்ப ஜோசப் கூட யாரோ நடந்து போறது தெரியுது. யாருன்ற மாதிரி ஜூம் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ தான் நடந்து போறாருன்னு தெரிய வருது. இவன் நம்ம அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
சரி கடையை பத்தி கார்டு தந்தான்ல அந்த கடைக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே கடைக்கு வராங்க. சிவா அவங்க வராங்க உசாரா இருன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. சிவாவும் கேஷுவலா இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. ஆவுடைய பணம் கேஷுவலா வந்த மாதிரி தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க ரீசெண்டா ஜோசப்னு ஒருத்தரை மீட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஜோசப் இப்ப மிஸ்ஸிங். ஜோசப் எதுக்காக மீட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேக்குறாரு. சார் நான் ரியல் எஸ்டேட்டும் பண்றேன், ஒரு இடத்தை காட்டுறதுக்காக தான் கூட்டு போனேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட்டு போன இடத்துல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சிவா இந்த இடம் எனக்கு பிடிக்கும்னு தோணலன்ற மாதிரிலாம் ஜோசப் சொல்றாரு. ஆனா ஹீரோ கதையை முடிக்கிறதுக்காக தானே கூட்டு வந்திருக்காரு. இப்ப சட்டுன்னு இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன சிவா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அட்டாக் பண்ணி இவர் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல ஜோசப் கடையில இருக்க ஒரு பெட்டியில தான் இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மாமா எல்லாருக்கும் காஃபி எல்லாம் தராரு. ஹீரோ அந்த காஃபியை எடுத்துக்க மாட்டாரு. ஏன் நீங்க குடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆவுடையப்பன் கேட்கிறாரு. அவன் சிவம் பக்தன், அதனால குடிக்க மாட்டான், அவன் விரதத்துல இருக்கான்ற மாதிரி மாமா சொல்றாரு. அச்சச்சோ அவசரப்பட்டு சொல்லட்டுமேன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு. இப்ப ஆவுடையப்பனுக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் சிவன் பக்தனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அது இப்ப ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு பெரிய பெட்டியா இருக்கு, பெட்டியில என்ன இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ இருக்காருல்ல, சரி ஒரு பெரிய கிளாக் தான் இருக்கு, கிளாக்க சேஃப்டியா அனுப்பணும்ல, அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பெட்டின்னு சொல்லிட்டாரு. இவரும் கொஞ்ச நேரம் பேசுறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை இந்த பெட்டியில லாக் பண்ணி வச்சிருப்பாங்களோ, ஏன்னா வேற ஸ்டேட்டுக்கு கொண்டு போறாங்க, பொருளை கொண்டு போற மாதிரி ஆளுங்களை கொண்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா திரும்பி கடைக்கு வந்துடுறாரு. சிவா இந்த பெட்டியை நான் பார்த்தே தீரணும், ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அச்சச்சோ மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ஓபன் பண்றாங்க. இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா உள்ள பார்த்தா ஜோசப் இல்ல, கிளாக் தான் இருக்கு. இவங்க ஒரு சின்ன கேப்ல மாத்தி வச்சிட்டாங்க போல. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த வெளிநாட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜோசப் கதையை கொடூரமா முடிக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா இவர் கொலை பண்ணிட்டு இருக்காரு போல. ஆவுடையப்பன் சாமர்த்தியமா ஒரு வேலை பண்ணிருப்பாரு. இவர் விசாரிக்கிறதுக்காக கடைக்குள்ள வந்தார்ல, அப்பயே ஒரு சீக்ரெட் கேமரா செட் பண்ணிருப்பாரு. இவர் வெளியே வந்துட்டு உள்ள போறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்கன்றத பாக்குறாரு. பார்த்தா பெட்டியை மாத்தி வச்சிருப்பாங்க. ஓஹோ பெட்டியை மாத்தி வச்சிருக்காங்க, அப்ப நான் நினைச்சது சரியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜோசப் தான் அந்த பெட்டிக்குள்ள இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதை கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவன் இல்லாத சமயம் கடைக்குள்ள நுழையணும், சின்ன க்ளூவாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. சிவா இல்லாத சமயம் இவங்களுமே உள்ள போலான்ற மாதிரி வந்துடுறாங்க. சவுண்டு போடாம இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. பிரோஜனமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது சில ப்ரூஃப்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. அப்பன்னு பார்த்து லைட் ஆன் ஆகுது. யாரு வந்தா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்க போறதா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மூர்த்தியை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்ப கதையை முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. கோயில் மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப அவரை போட்டு பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ராமனுஜமும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மூர்த்தி எங்கன்னு தேடிட்டு இருந்தாருல, கண்டுபிடிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ தனியாளா எல்லார் கூடயும் சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி இந்த இடத்துல மயங்கிடுறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. யார் லைட்டை போட்டது அப்படின்ற மாதிரி ஆவுடையப்பன் பயந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, ஹீரோ தான் லைட்டை போட்டிருப்பாரு. என்ன சார் என் கடைக்கு திருடுறதுக்காக வந்திருக்கீங்களான்ற மாதிரி கிண்டலா கேக்குறாரு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும் சிவா, நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா உங்களால ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சிவா சொல்றாரு. ஒத்துக்கிறேன், என்கிட்ட சாலிடான ப்ரூஃப் இன்னும் கிடைக்கல. ஆனா கொலை பண்றது தப்பு தானே சிவா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் சிவா இருக்காருல்ல, இவரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. சிவாவும் சரி அப்பாவும் சரி சிலை செதுக்கிறது தான் வேலையா பண்ணிட்டு இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அக்கா இருக்காங்க, பேரு மீரா அப்படின்றது. அதே மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேரு ஆருத்ரா அப்படின்றது. அக்காவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அக்காவோட ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பியா தான் இருப்பாரு. அதாவது பிரசன்ட்ல ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவர் தான் மாமாவா இருப்பாரு. இவர் தப்பு பண்ணிருக்காரு, என்ன தப்புன்றது போக போக நமக்கு தெரிய வரும். இப்ப ஆருத்ரா இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணனுமே வேகமா வந்து தங்கச்சியை நிறுத்துறாரு. நீ இன்னைக்கு தின்னூரே வைக்காம போயிட்ட, இந்த வச்சுக்கோன்ற மாதிரிலாம் தராரு. இவங்களுமே வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. தங்கச்சி மேலே இவர் ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ சிலை செய்யறது தானே வேலையா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல இருக்க நம்பி வேலை எதுவுமே செய்ய மாட்டாரு. சும்மா ஒய்ஃப் சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. ஃபேமிலியே இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவர் எப்படியோ இருக்கட்டும்ன்ற மாதிரி விட்டுறாங்க. ஒரு நாள் நகை கடலாம் வச்சிருக்க மூர்த்தி இவங்களோட வீட்டுக்கு வராரு. எதுக்காக வந்திருக்காருன்னா சிலை செய்யறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க சிறப்பா செய்வாங்கன்னு விசாரிச்சிருப்பாரு. அதனால தான் இவங்க கிட்ட சிலைக்கான ஆர்டர் தரதுக்காக வந்திருக்காரு. இப்ப ஆர்டரை பத்தி எல்லாம் இவர் பேசிட்டு
இருக்காருல, அப்பதான் ஆருத்ரான்ற இந்த பொண்ணை பாக்குறாரு. அதாவது ஹீரோவோட தங்கச்சியை பாக்குறாரு. இப்பயே இவர் கொஞ்சம் குறுகுறுன்னு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா சிலையெல்லாம் ரெடி பண்ற வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மூர்த்தியும் சிலையை பாக்குறன்ற மாதிரி நடுவுல இந்த வீட்டுக்கு வராரு. குறிப்பா இந்த தங்கச்சியை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்குலாம் வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த நம்பியை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி மேல ஒரு கண்ணுன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. தங்கச்சிக்கு ஒரு செயினை கிஃப்ட் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சி கிட்ட நீ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்லையே, 40 கிலோ தான் இருக்குன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இல்ல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, நீ பக்கத்துல வா நான் தூக்கி பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே வெகுலியா பக்கத்துல வந்துடுறாங்க. இவர் தூக்கி பாக்குற மாதிரி கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றாரு. ஒரு சிலையை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் தானே ரொம்ப முக்கியம். ஹீரோக்கு என்ன ஃபேஸ் வைக்கிறதுனே தெரியல, கொஞ்சம் குழப்பத்துல இருக்காரு. அப்பதான் தங்கச்சி இருக்காங்கல்ல, இவருக்கு காஃபி தரதுக்காக வந்திருக்காங்க. தங்கச்சி பீரியட்ஸ் போல, அதனால உள்ளலாம் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வரலாம் வான்ற மாதிரி இவருமே வர வச்சிடுறாரு. இப்ப தங்கச்சி கிட்ட ஃபேஸ் மட்டும் எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டக்குன்னு தங்கச்சியோட தலை இருக்கு பாத்தீங்களா, அதை அச்சு வைக்கிற இடத்துல வச்சிடுறாரு. ஏன்னா இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை வச்சுதான் நான் ஃபேஸே ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஆன் ஃபேஸ் தான் வர வைக்கணும், இதை இன்ஸ்பிரேஷனா வச்சு ஆன் ஃபேஸை உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த தங்கச்சி மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேக்ஸ்லாம் நான் சூப்பரா போடுவேன், நான் வேணா உனக்கு சொல்லி தரேன்ற மாதிரி இந்த மாமா சொல்லிட்டாரு. இவருக்கு தப்பான இன்டென்ஷன் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து ஹீரோ வராரு. இவர் சட்டுன்னு கையெல்லாம் எடுத்துடுறாரு. ஹீரோ வெளியே போறன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த மீரா கூட சிலையெல்லாம் செதுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்பியும் பேசுறதுக்காக வராரு. நம்பி இருக்காருல, ஆருத்ரா மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு டியூஷன் சென்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல விட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் லாங்கா இருக்கும், பஸ்ல தான் போற மாதிரி இருக்கும், யாரு கொண்டு போய் விடுறது, யாரு போய் கூட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் வீட்டை சேர்ந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு வீட்டுல சும்மா இருக்கேன், நான் கூட்டு போய் விடுறேன் கூட்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இவரு சொல்றதா சரிதான், இவரே கூட்டு போய் கூட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா இவரோட ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. ஹஸ்பண்ட பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் போல, இவன் ஏதாவது பிளான் பண்றானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவருமே இந்த பொண்ணை கூட்டு போறது கூட்டு வரதுன்ற மாதிரிலாம் பண்றாரு. அந்த பொண்ணை நெருங்கி உட்கார்றாரு, கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணால முழுசா புரிஞ்சுக்க முடியல. அந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பா தோணுது. அண்ணன் கிட்ட இவங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி அண்ணன் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. இப்போ ஒரு நாள் அம்மா கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா குழந்தைலாம் எப்படி பிறக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன கேள்விடி கேக்குற அப்படின்ற மாதிரி அம்மாவும் இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நபர் பண்றது தப்பா என்னன்னு உங்களுக்கு முழுசா தெரியல, கொஞ்சம் குழப்பத்துல தான் இருக்காங்க. எதுக்காக பொண்ணை போட்டு அடிக்கிறேன்னு அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட இவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது. அவர் தப்பான இன்டென்ஷன்ல டச் பண்றாரா என்னன்றது இந்த பொண்ணுக்கு முழுசா தெரியல, அதான் பிரச்சனையா இருக்கு. இப்ப அவர் இருக்கார்ல, உனக்காக கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே தாங்கன்னு கேக்குறாங்க. இல்ல நான் தான் மாட்டி விடுவேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவர் மாட்டி விடுற சாக்குல காலெல்லாம் தொட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு மூர்த்தி வந்துடுறாரு. என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பலார்னு கண்ணத்துல அறையிறாரு. நீ முதல்ல எங்க இடத்துக்கு கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த நம்பி இருக்காருல, வீட்டுல யாருமே இல்லாத போது இந்த பொண்ணை கூட்டு போயிருப்பாரு. இந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டதா வீட்டுல எல்லாருமே பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, சகதியெல்லாம் இருக்க ஒரு பகுதியில கிடைச்சிருப்பாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்க ஸ்டேஜ்ல தான் கிடைச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது இவங்களுமே அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்பிதான் என்ன கூட்டு போனாரு, இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த நம்பி இந்த இடத்துக்கு கூட்டு வராரு. இந்த இடத்துல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதாவது அந்த மூர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட கட்டுக்கட்டா இந்த நம்பி காசெல்லாம் வாங்கிடுறாரு. முதல்ல மூர்த்தி தான் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வராரு. மாமா எதுக்கோ கூட்டு வந்திருக்காருன்ற மாதிரி தான் இந்த பொண்ணு இருக்காங்க. ஆனா வந்த மூர்த்தி இருக்காருல, கொஞ்சம் கொஞ்சமா தப்பா டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு பிரச்சனைன்றது புரிஞ்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல மூர்த்தி எல்லை மீறி நடந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவ உயிரோட போனா நமக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி நம்பிக்கும் லைட்டா பயமா இருக்கு. சரி கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்க சொல்றாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சகதிலாம் இருக்க பகுதிக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மூர்த்தி தான் காலை வச்சு அந்த பொண்ணை மிதிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஆனா சாகாம அவங்க இருந்திருப்பாங்க. அண்ணன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் சட்ட ரீதியா தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, ஈஸியா இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இவரோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊரை விட்டே தப்பிச்சு போயிருப்பாரு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் நல்ல மனசு தாங்காம இறந்து போயிடுவாங்க. அதாவது தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க.
எல்லாருமே ஒரே நாள்ல இவரோட லைஃபை விட்டு போயிட்டாங்கல்ல, இவரால ஏத்துக்கவே முடியல. சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதுக்காக தான் இவர் சிட்டிக்கு வந்திருப்பாரு. வேற ஒரு அடையாளம் மாதிரி அக்கா கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கொலையா பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. மைனர் பொண்ணுங்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. காரணம் யாருக்குமே தண்டனை கிடைக்கிறது இல்ல. அதனால தான் அலட்சியமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் கொடூரமா தண்டனை கொடுப்பேன், அது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால இவங்களுக்குமே ஹீரோவை பிடிக்க வேணான்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஆனா ஆவுடைய அப்பன் இந்த இடத்துக்கு வரும்போதே அந்த பார்வதி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. இப்ப பார்வதி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நீ ஓடிரு சிவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பார்வதி வரும்போது சிவா இருக்கார்ல, இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஒரு வண்டி எடுத்து தான் கிளம்புறாரு. இவங்களுமே பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் 2 மணி நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்தாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ மண்டையில அடி வாங்கி கீழே விழுந்த மாதிரி தானே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பாரு. திரும்பி எந்திரிச்சு இந்த கேங்க கூட சண்டை போடுறாரு. கேங்க சேர்ந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப தங்கச்சிக்கு என்ன நடந்திருக்கோன்றதெல்லாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இவனுமே தங்கச்சி கெஞ்சின மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா இந்த மூர்த்தியோட கதையை முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் தான் ஆளுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆளுங்க வரதுக்குள்ளேயே இவர் கதையெல்லாம் முடிச்சிருப்பாரு. ஆளுங்க வரும்போது அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.